Let us discuss NCERT gaseous state exercise 5.16 question discuss பண்றோம். இந்த questionல payload பத்தி கொடுத்திருக்காங்க. Payload is defined as difference between mass of displaced air and the mass of the balloon. இதான் payload ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ payloadன்னு என்ன சொல்றாங்கன்னா mass of displaced air minus mass of balloon அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ கால்குலேட் பேலோட கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. when a balloon of radius 10 மீட்டர், பலூனுடைய ரேடியஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 10 மீட்டர் சொல்லியிருக்காங்க. இந்த பலூன்ல என்ன, இந்த பலூனுடைய மாஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 100 கிலோகிராம் சொல்லியிருக்காங்க. இதுல என்ன ஃபில் பண்ணிருக்காங்கன்னா ஈலியம் ஃபில் பண்ணிருக்காங்க. அதனுடைய பிரஷர் எவ்வளவுன்னா 1.66 பார், அதனுடைய டெம்பரேச்சர் 27 டிகிரி செல்சியஸ். அப்புறமா டென்சிட்டி ஆஃப் ஏர் அங்க கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நமக்கு பேலோடு வேணும். பேலோடு வேணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு மாஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்ட் ஏர் வேணும். மாஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்ட் ஏர் வேணும், டென்சிட்டி ஆஃப் ஏர் நமக்கு தெரியுது. ஓகே, அப்படின்னா இந்த பலூன்ல இந்த ஈலியம் ஃபில் பண்ணி மெட்ராலஜிக்கல் ஸ்டடீஸ்க்காக தான் இந்த பலூனை எடுத்துன்னு போறாங்க, மேலே எடுத்துன்னு போறாங்க. ஆல்டிடியூட் அப்படியே மேலே இன்க்ரீஸ் ஆகினே போகுது, அப்படி மேலே எடுத்துன்னு போறாங்க. அப்படின்னா இந்த பலூன் மேலே போக போக இந்த பலூன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏரை டிஸ்பிளேஸ் பண்ணுதுன்னு தானே அர்த்தம். இப்போ பலூன் இந்த இடத்துல இருக்குது, இங்க இருந்து இப்படி போகுதுன்னா இங்க இருக்கக்கூடிய ஏரை இங்கேக்கு தள்ளுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த பலூனுடைய வால்யூம் எவ்வளவோ அவ்வளவு வால்யூம் ஆஃப் ஏர் தானே இது டிஸ்பிளேஸ் பண்ணும். சரி, அப்போ வால்யூம் ஆஃப் ஏர் எவ்வளவு டிஸ்பிளேஸ் பண்ணுது, பலூன் எவ்வளவு வால்யூம் ஆஃப் ஏர் டிஸ்பிளேஸ் பண்ணுதுன்னா இதனுடைய வால்யூம் என்னவோ அந்த வால்யூம் ஆஃப் ஏரை தான் இது டிஸ்பிளேஸ் பண்ணுது. இப்போ வால்யூம் ஆஃப் ஏர் டிஸ்பிளேஸ்டு நமக்கு தெரியும், ஏன்னா பலூனுடைய ரேடியஸ் தெரியும். அப்புறம் டென்சிட்டி ஆஃப் ஏர் தெரியும். இதுல இருந்து மாஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்ட் ஏரை கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியும். சரி, இப்போ மாஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்ட் ஏரை நம்ம கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ மாஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்ட் ஏர், மாஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்ட் ஏர் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லனா டென்சிட்டி ஆஃப் ஏர் இன்ட்டு வால்யூம் ஆஃப் பலூன் அப்படி சொல்லலாமா? வால்யூம் ஆஃப் பலூன் எவ்வளவோ அந்த பலூன் மேலே போச்சுன்னா அவ்வளவு வால்யூம் ஆஃப் ஏரை கீழ் நோக்கி தள்ளிடும்ல. சரி, இப்போ டென்சிட்டி ஆஃப் ஏரை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அது எவ்வளோனா 1.2 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். வால்யூம் ஆஃப் பலூனை சப்ஸ்டியூட் பண்ணோம், அதை ஸ்பெரிக்கலாக கன்சிடர் பண்ணிக்கலாம் பலூனை. அப்போ 4/3 பைஆர் கியூப், 4/3 இன்ட்டு பை 3.14. ஆர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆர் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க 10 மீட்டர் கொடுத்துருக்காங்க, ஆர் கியூப். ஓகேவா? சரி, இதை எஸ்ஐ சிஸ்டம்ல சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா மாஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்ட் ஏர் நமக்கு கிடைக்குது. சரி, இப்போ மாஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்ட் ஏர் கண்டுபிடிக்கிறோம். அது எவ்வளவு வருதுன்னா 5024 கிலோகிராம் வருது மாஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்ட் ஏர். இந்த மீட்டர் கியூப் இந்த மீட்டர் கியூபும் கேன்சல் ஆயிடுச்சு. மாஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்ட் ஏரை கண்டுபிடிச்சிட்டோம். சரி, அடுத்து என்ன பார்க்கணும்ன்றத நம்ம பார்க்க போறோம். சரி, நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன வேணும்னா இந்த மாஸ் ஆஃப் பலூன். இந்த பலூனுடைய மாஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 100 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. இப்போ பேலோடுனா என்ன பண்ணனாக்கா மாஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்ட் ஏர் மைனஸ் மாஸ் ஆஃப் பலூன். மாஸ் ஆஃப் பலூன்னா அதுல என்ன இருக்கும், ஈலியம் கேஸ் இருக்கும், அதனுடைய மாஸையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அதனால மாஸ் ஆஃப் ஈலியம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அப்புறமா இந்த பேலோடு கிட்ட வரலாம். சரி, இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்க போறோம்னா மாஸ் ஆஃப் ஈலியம் கண்டுபிடிக்க போறோம். சரி, இப்போ மாஸ் ஆஃப் ஈலியம் நமக்கு வேணும். மாஸ் ஆஃப் ஈலியம் வேணும்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் PV is equal to nRT எடுத்துக்கோங்க. இப்போ பிரஷர் ஆஃப் ஈலியம் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 1.66 பார் சொல்லியிருக்காங்க. வால்யூம் ஆஃப் பலூன்ன்றதை 4/3 பைஆர் கியூப் மூலியமா சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 4/3 பை வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். பை வேல்யூ, ஆர் வேல்யூ 10 மீட்டர் இருக்குது, அதை சென்டிமீட்டரா மாத்துறேன். சென்டிமீட்டரா இப்போ மாத்திருக்கேன். ஓகே, இப்போ இதை நான் டெசிமீட்டர் கியூப் அதாவது லிட்டரா மாத்த போறேன். டெசிமீட்டர் கியூபும் லிட்டரும் ஒண்ணுதான். இந்த சென்டிமீட்டர் கியூபை டெசிமீட்டரா லிட்டரா மாத்துறதுக்காக 1000 டிவைட் பண்ணிக்கிறேன். இப்போ இது என்னவா மாறிடுச்சுன்னா லிட்டரா மாறிடுச்சு. இப்போ இதனுடைய யூனிட் என்னன்னா லிட்டர் நம்ம சொல்லலாம். இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ற இடத்துல மாஸ் ஆஃப் ஹீலியம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. டினாமினேட்டர்ல கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஹீலியம். மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஹீலியம் 4. கிலோகிராம்ல வேணும்னா 10⁻³ எழுதிக்கோங்க. இப்போ யூனிட் என்னன்னா கிலோகிராம் பர் மோல்னு சொல்லலாம். அடுத்து
யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க 0.083 பார் டெசிமீட்டர் கியூப் பர் கெல்வின் பர் மோல் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து டெம்பரேச்சர் 27 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க, அப்படின்னா 300 கெல்வின். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா மாஸ் ஆஃப் ஹீலியம் கிடைக்குது. இப்போ இந்த மாஸ் ஆஃப் ஹீலியம் கண்டுபிடிக்கிறோம். இது எவ்வளோ வருதுன்னாக்கா சோ கிலோகிராம் வருது. எல்லாமே SI யூனிட்ல சப்ஸ்டியூட் பண்ணதுனால மாஸ் ஆஃப் ஹீலியம் கிலோகிராம்ல நம்ம இங்க சொல்லியிருக்கோம். இப்போ என்ன பண்றோம்னாக்கா இப்போ மாஸ் ஆஃப் பலூனையும் மாஸ் ஆஃப் ஹீலியமும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மாஸ் ஆஃப் பலூன் அடுத்து மாஸ் ஆஃப் ஹீலியம், இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறோம். மாஸ் ஆஃப் ஹீலியம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மாஸ் ஆஃப் பலூன் எவ்வளவுன்னா 100 கிலோகிராம்னு கொடுத்துருக்காங்க. மாஸ் ஆஃப் ஹீலியம் நமக்கு எவ்வளவு வந்திருக்குதுன்னா இவ்வளவு வந்திருக்குது மாஸ் ஆஃப் ஹீலியம். இதன் மூலியமா டோட்டல் மாஸ் நமக்கு கிடைக்குது. அப்போ மாஸ் ஆஃப் பலூன் பிளஸ் மாஸ் ஆஃப் ஹீலியம் இவ்வளவு சொல்றோம். மாஸ் ஆஃப் பலூன் பிளஸ் மாஸ் ஆஃப் ஹீலியம் இவ்வளவு சொல்லிக்கும். இப்போ பேலோடு கிட்ட வரோம். பேலோடு என்றது என்னன்னு பார்க்குறோம். பேலோடு என்னன்னா மாஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்ட் ஏர் மைனஸ் மாஸ் ஆஃப் பலூன் பிளஸ் ஹீலியம். மாஸ் ஆஃப் பலூன் பிளஸ் ஹீலியம் என்று சொல்லலாம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. மாஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்ட் ஏர் எவ்வளவு சொல்லியிருக்கோம்னா 5024ன்னு சொல்லியிருக்கோம். மாஸ் ஆஃப் பலூன் பிளஸ் மாஸ் ஆஃப் ஹீலியம் எவ்வளவு சொல்லியிருக்கோம்னா 1216.4 சொல்லியிருக்கோம். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன வருதுன்னா பேலோடு கிடைக்குது. பேலோடு வந்து so and so கிலோகிராம் சொல்றோம்.